ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்வில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என அந்த அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தின் மகாபலிபுரம், தில்லியின் செங்கோட்டை, உத்தரகாண்டின் ஹரித்வார், கர்நாடகாவின் ஹம்பி, மகாராஷ்டிராவின் மும்பை, பீகாரின் நாலந்தா, உத்தரப்பிரதேசத்தின் சார்நாத், குஜராத்தின் அகமதாபாத், தெலங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட 12 முக்கிய இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 3 இந்திய கடற்படை போர் கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS துனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்ஷோதக் கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% கட்டுமானப் பணிகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரில் 1445 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், தேசிய பாதுகாப்பு, கலாச்சார சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேம்பாடு அடைந்துள்ளதாக கூறினார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறிய அவர், புனித மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பேணி பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் மூலம் சட்டவிரோத ஊடுருவலை தடுக்க முடியும் என குறிப்பிட்டார். கார்வீர் கோவில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் அமைக்கப்படும் என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொள்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுடன் உரையாடிய அவர், ஜனநாயகத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல்கள் வெளிப்படைத் தன்மையுடனும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் குறைபாடுகள் அகற்றப்பட்டதாகவும் புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உள்ள 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இத்தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது.
சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 மணி வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2.5 லட்சம் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யுங் ஹோஜுங்குடன் நடத்திய ஆலோசனைக்கு பின் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் டிஜிட்டல் நிர்வாகம், மின்னணு நிர்வாகம், பொது நிர்வாகம், திறன் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் தென்கொரியாவும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வரும் ஜனநாயக நாடுகள் என கூறிய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங், டிஜிட்டல் சான்றிதழ்கள், பொதுமக்கள் குறைதீர்ப்பு உள்ளிட்டவைகளில் வெளிப்படைத்தன்மை குறித்த செயல் திட்டம் குறித்தும் எடுத்துரைத்தார். பொதுத்துறை நிர்வாகம் மற்றும் அரசின் செயல்பாடுகள் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா தென்கொரியா இடையே வெளிப்படைத்தன்மையான, பொதுமக்களுக்கு உதவி அளிக்கும் வகையிலான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் தகுதியுடைய அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா மாநிலம் பனாஜியில் அம்மாநில பிஜேபி செயற்குழுவில் உரையாற்றிய அவர், கோவா மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு கட்சியினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் முடிவடைந்துள்ளது. கடந்த மே 22ஆம் தேதி தொடங்கிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 75 மாவட்டங்களில் உள்ள 17 மாநகராட்சிகள், 200 நகராட்சிகள், 545 பேரூராட்சிகள் உள்ளிட்டவையில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் இன்று காலை நேரிட்ட வெடிகுண்டு சம்பவத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். பன்னு மாவட்டத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இதே பகுதியில் நேரிட்ட மற்றொரு வெடிகுண்டு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹூடா ஸ்பெயினின் லாரா பெர்னாண்டஸை வென்றார். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிராச்சி பிரான்சின் அமீனா ஜிதானியை வென்றார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் இந்தியா சற்று முன்வரை 17 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 133 ரன் எடுத்திருந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு 10:30 மணிக்கு நெதர்லாந்து ஸ்வீடனை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 1:30க்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி ஐவரி கோஸ்டையும், காலை 5:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஈக்குவடார் கொராக்கோ அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார்.
தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.